பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்புக்குரியவர்களே, நம் முன் எழுந்தருளிருக்கின்ற நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்கி அந்த ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த ஆண்டவர்தான் நம்முடைய ஆராதனைக்குரியவர், நம்மை குணப்படுத்தக்கூடியவர், நம்மை வாழ்விக்கக்கூடியவர், நமக்கு வளமும் நலமும் தரக்கூடியவர், நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியவர். எனவே இந்த ஆண்டவருடைய திருமுன் அமர்ந்திருக்கின்ற இந்த பாக்கியத்திற்காக நாம் நன்றி சொல்வோம். இந்த ஆண்டவரை நாம் இப்பொழுது எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த பாடலை பாடி நாம் சுகம் பெறுவதற்கு காரணமாயிருக்கின்ற, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமாயிருக்கின்ற, நாம் வளமுடன் வாழ்வதற்கு காரணமாயிருக்கின்ற ஆண்டவரை ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். சுகம் பெறுவே இயேசுவே, அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். சுகம் பெறுவே இயேசுவே. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள்
சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. நீர் தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே. நீர் தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருளாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தாரும். மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தாரும். திரும்பும் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். திரும்பும் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கின்றோம். அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. இயேசுவே, தாவீதின் மகனே, நீர் ஒருவரால் மட்டுமே எங்களுக்கு அருளையும் சுகத்தையும் தர முடியும் என்ற நம்பிக்கை நிறைந்த நிலையில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து, பல தடைகளெல்லாம் கடந்து இதுவும் திருவடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு அருள் புரிவாய் என்று எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அருள் பொழிந்து சுகம் தருவாய் என்று வந்து உம் திருமுன் தாழ் பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம். இந்த தக்க நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த மாலை பொழுதினில் உம் திரு பாதத்தில் அமர்கின்ற ஆசீர்வாதத்திற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். தாவீதின் மகனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணம் பெறுவான் என்ற நிலையில் நீர் எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, நாங்கள் வாழும் இந்த சமூகத்திற்கு ஒரு வார்த்தை சொல்வாய். அதன் வழியாக நாங்கள் குணம் பெறுவோம். பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, பிணியிலிருந்து நாங்கள் குணம் பெறுவோம், வாழ்வு பெறுவோம் என்று உம் திருவடியை நாடி வந்திருக்கின்ற எங்களை கடைக்கண் நோக்கும். தாவீதின் மகனே, எங்கள் மீது கடைக்கண் நோக்கும் ஆண்டவரே. உம் கருணை, உம் கடைக்கண் பார்வை கிடைத்தால் போதும், எங்கள் குறைபாடு நிறைந்த இந்த வாழ்வு முற்றிலும் குணம் பெறும். முற்றிலும் குணம் பெற்ற மனித சமூகமாக நாங்கள் வாழ்வோம்.
ஆண்டவரே, எங்களை மார்போடு அணைத்து கொள்கின்றவர் நீர். நீர் எங்களை மன்னிக்கின்ற கடவுள். எங்களை உம்மன் திருமுன்னிருந்து தள்ளிவிடாத கடவுள். எங்களுக்காக காத்திருக்கின்ற கடவுள். நாங்கள் எந்த நிலையில் இருந்த போதிலும் எங்களை விட்டு விலகாத கடவுள். எங்களை உதறி தள்ளாத கடவுள் என்ற நம்பிக்கை நிறைந்த நிலையில் எங்கள் பாவ சூழ்நிலையினால் நாங்கள் உங்களுக்கு முன் தகுதியற்றவர்களாகினும் ஆண்டவரே, நீர் எங்களை மன்னித்து மார்போடு அணைத்து கொள்வாய். தாத்தின் குழந்தையை நேசிப்பது போல் அதைவிட மேலாக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாய் என்று இதோவும் பிள்ளைகளும் திருமுன்பாக நிற்பதை கடைக்கண் நோக்கும். கருணை கூறும், அருள் புரியும், சுகம் தாரும், வாழ்வு தாரும், நலம் தாரும். நீர் தருவாய் என்ற நம்பிக்கையில்தான் உம் பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முன் முழந்தால் படியிட்டு இருக்கின்றோம். எங்களை ஏற்ற ஆசீர்வதியும். எங்களுடைய பாவங்கள் பலவீனெல்லாம் நீர் பாராமல் உம் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப எங்கள் மீது உம் அருளை பொழிந்தருளும், உம் ஆசியை பொழிந்தருளும். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். தூங்கிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி. உள்ளத்தில் எழுந்து கொண்டிருக்கின்ற, நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மன ஓட்டம் என்ன தெரியுமா? பூசைக்கு வந்துட்டா அல்லது நற்கருணை சந்திப்பில் இறைவனுடைய திருவடியில் அமர்ந்து ஜெபித்து விட்டால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலை, நமது பரபரப்பான உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்னும் போதுமான நேரம் இல்லாமை இதை காரணம் காட்டி ஒரு விதத்தில் நம்முடைய செயல்களுக்கு நாம் தக்க நியாயம் கற்பித்து கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? நேரம் இல்லை, கோயிலுக்கு வரணும் தான் ஆசை, பூசையில் பங்கெடுக்கணும் தான் ஆசை, நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுக்கணும் தான் ஆசை, அதோடு இந்த நற்கருணை சந்திப்பை மேற்கொள்ளணும் தான் ஆசை. ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? நான் ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்ற ஒரு குரல். இன்னொரு பக்கம் ஒரு குரல், ஆமாம் வருஷம் பூரா பூசைக்கு தான் போனேன், வருஷம் பூரா பூசை திருப்பலியில் தான் பங்கேற்றுக்கிட்டேன், எத்தனை முறை ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டை சந்திக்கின்றேன், ஆனால் எனக்கு தான் அடிமேல் அடி இடிமேல் இடி, பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடு என்பார்கள். அதுபோல் எங்கள் குடும்பத்தில் தான் அடிமேல் அடி இடிமேல் இடி, ஆபத்து விபத்து கடந்துள்ள பஞ்சம், எத்தனையோ சூழ்நிலையை கடக்க முடியாமல் அனல் இட்ட புழு போல ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறான். நான் நற்கருணை ஆண்டவரை பார்த்து என்ன பண்ண போகிறேன் என்ற ஒரு அவநம்பிக்கை. ஒன்று நேரம் இல்லாமை, நம் செயலுக்கு நியாயம் கற்பிப்பது. இன்னொரு நிலை அவநம்பிக்கை. என்ன கிடைக்க போகுது, என்னென்ன ஆண்டவரை அருகில் வந்து ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்க போகுது, கிடைக்கல, ஏமாற்றம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நம்பிக்கையோடு நாடி வருகின்ற ஒருவரை கூட ஆண்டவர் வெறுமையாக அனுப்பியதில்லை. அதுவும் குறிப்பாக நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒருவரை கூட கடவுள் வெறுமையாக அனுப்புவதில்லை, வெறுமையாக அனுப்புவதில்லை. ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொள்கின்றார், குணம் அளிக்கின்றார், சுகம் தருகின்றார், ஆறுதல் அளிக்கின்றார், தைரியம் அளிக்கின்றார், தெம்பை அளிக்கின்றார். ஏனென்றால் தம்மை நம்பிக்கை நாடி வருகின்ற எல்லா பிள்ளைகளையும் எல்லா மக்களையும் அவர் எவ்வித பேதமும் இல்லாமல் அன்பு செய்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார். இதோ ஒரு விவிலியத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கின்றோம். பல முறை நாம் தியானித்திருப்போம். மீண்டும் ஒரு முறை அந்த இறைவசனம் மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற இரத்தப்போக்குடைய பெண்மணி. அந்த பெண்மணி ஆண்டுகள் பலவாக
ஆண்டுகள் பலவாக தமக்குள்ள யாவற்றையும் செலவிட்ட பிறகும் நாளுக்கு நாள் உடல் கேடுற்றதை அன்றி சுகம் பெறவில்லை, முன்னேற்றமில்லாத நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவளுக்குள் எழுந்த ஒரு உத்வேகம், நான் ஆண்டவரின் ஆடையின் விளிம்பை தொட்டால் குணம் பெறுவேன். இதை யாரும் அவருக்கு சொல்லித்தரவில்லை, யாரும் அவருக்கு உணர்த்தவில்லை, யாரும் அவரை போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. அவர் முதலியாக ஆண்டவரை தேடி வரவில்லை. தனக்குள்ள யாவற்றையும் செலவிட்ட பிறகு குணம் பெற முடியாத நிலையில், கேடுற்ற நிலையில், இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அவளுக்குள் எழுந்த ஒரு சிந்தனை, உத்வேகம், நான் ஆண்டவரை தொட்டு அல்ல, அவர் ஆடையின் விளிம்பி தொட்டு, அவருடைய ஆண்டின் விளிம்பி தொட்டு குணம் பெறுவேன். அவளுடைய எண்ணங்களுக்கேற்ப ஆண்டவரை அவள் தொடுகிறாள், அவள் தொடுகிறாள், குணம் பெறுகிறாள். சொல்லுகின்ற வார்த்தை தெரியுமாங்க, என்னை தொட்டது யார்? சுற்றுமுற்றும் பார்க்கின்ற போது அதிர்ச்சி அடைகின்றாள், பயம் பற்றி கொள்கிறது. ஆனால் அவர் அறிந்து கொள்ள முற்படுகின்றாள், ஆண்டவர் அறிந்து கொள்ள முற்படுகிறார் யார் என்பதை. அவள் தன் நிலைமையை சொன்னபொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன் நம்பிக்கை உனக்கு நலமளித்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உன் நம்பிக்கை, தன்னிடம் காசு இருக்கின்ற வரை, தன்னுடைய உடல் தெம்பு இருக்கின்ற வரை, தனக்கு வாய்ப்பு இருந்த வரை, எங்கு மருத்துவரை, எந்தெந்த மருத்துவரை பார்க்க வேண்டும், எங்கெங்கு செல்ல வேண்டும், எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் செலவு செய்துவிட்டு கடைசியாக அவரிடம் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் நம்பிக்கை. ஆண்டவரை தொட்டால், ஆண்டவர் தொட்டால் அல்ல, ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் குணம் பெற்றுக்கொள்வேன் என்ற நிலை, அதுதான் அவருக்கு அவர் கைமேல் கிடைத்த பலன். அவர் கொண்டிருந்த முதலில் அவரிடமிருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரை நினைவு கூர்ந்தால், ஆண்டவரால் மட்டுமே எனக்கு குணம் தர முடியும், ஆண்டவர் எனக்கு குணம் அளிப்பார் என்று நினைத்தால், நினைத்ததோடு மட்டும் நின்று விடவில்லை, அருகில் வந்தார். நிறைய கூட்டம், நேரடியாக போய் ஆண்டவர் சொல்லவில்லை, பேசவில்லை, யாரையும் இடைத்தரகராக மத்தியஸ்தராக அழைக்கவில்லை. ஐயோ நான் இப்படிலாம் ஆயிட்டேன், எனக்காக பரிந்து பேசுங்க, என்கிட்ட அந்த இயேசு சொல்லுங்க, கேட்கல. தனக்குள் சொல்லி கொண்டார், என்னது, நான் ஆண்டவன் ஆடையை விளிம்பி தொடுவேன். எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. நம்பினா வந்தா அந்த நம்பிக்கை செயலுடையும் பெறுகிறது. செயல்வடையும் பெற்ற பிறகு அந்த செயலை செயல்படுத்துகிறாள். தொடுகின்றார் ஆண்டவரை, தொட்டும் ஆண்டவர் ஆடின் விளிம்பை தொடுகின்றார். தொட்டதுதான் தாமதம், அவர் குணம் பெறுகின்றார். ஆண்டவர் இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தொட்டவர் யாரும் தன் இதயத்தால், தன் செயலால், தன் வார்த்தையால், தன் வாழ்வால் யாரெல்லாம் ஆண்டவரை தொடுகின்றார்களோ அத்தனை பேரும் குணம் பெறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நான் ஆண்டவரை தொட்டவர்கள், ஆண்டவர் நம்பி தேடி வந்தவர்கள், ஆண்டவருடைய இறைப்பிரசனத்தை தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எல்லாரும் வாழ்வு பெறுகிறார்கள், எல்லாரும் குணம் பெறுகிறார்கள், எல்லாரும் அருள் பெறுகிறார்கள், எல்லாரும் மன்னிப்பு பெறுகிறார்கள், எல்லாரும் மீட்பு பெறுகிறார்கள், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த ஆண்டவர் நமக்கு சுகம் தரக்கூடியவர், இந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரக்கூடியவர், இந்த ஆண்டவர் நம்மை காப்பாற்றக்கூடியவர். அதைத்தான் நிகழ்ச்சியில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, நீ நிறைய எவ்வளோ கொடுத்த, நீ இவ்வளோ கொடுத்துருக்கிறியே, நீ யாருமா கேட்கல, உன் நம்பிக்கை, ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கை. ஆண்டவர் அவருக்கு சுகமளித்தார். ஆண்டுகள் பலவாக துன்பத்தில் இருந்து, கேடுவுற்ற நிலையில் இருந்த அவர் உடலை மீண்டும் நலம் பெற செய்தார். அன்புக்குரியவர்களே, இதோ அன்று ஆண்டவர் தம் மத்தியில் வந்தபொழுது அவரை ஆடையின் விளிம்பை தொட்டு நலம் பெற்று கொண்டாள். இதோ நீங்களும் நானும் அந்த உயிர்த்த ஆண்டவர் பிரசன்னத்தில் தான் அமர்ந்திருக்கிறோம். தொடுவோம். எத்தனையோ விதமான நோய்களால்,
எத்தனை விதமான மன கசப்புகளோடு, எத்தனையோ விதமான மன உளைச்சலோடு, எத்தனையோ விதமான உடல் உறுப்புகளில் பழுதடைந்த நிலையில் அமைதி இழந்து, குடும்ப சமாதானம் இழந்து, உறவை இழந்து, வாழ்க்கையில் அடிமேல் அடி, இடிமேல் இடி, தோல்வி, அமைதி இல்லாத நிலை வந்திருக்கிறோம். என்ன செய்வது? யார் யாரிடமோ ஆலோசனை கேட்கிறோம், யார் யாரிடமோ நல்வழிகளை கேட்கிறோம். யாராலும் நம்ம தர முடியாது. ஆனால் இந்த ஆண்டவரால் தர முடியும். இந்த ஆண்டவரால் நமக்கு தர முடியும். தர முடியுமா சாமி? அது விவிலியத்தில் இருக்கிறது. நீங்கள் அப்படி சொல்லிவிட்டீர்கள். இதை தான் ஒவ்வொரு சாமியார் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு இன்னொரு கேள்வி உள்ளத்தில் எழும், ஒரு ஐயம் ஏற்படும். இது எப்படி ஆண்டவருடைய திருமுன் வந்து அமர்ந்திருந்தா எனக்கு சுகம் கிடைச்சிருமா சாமி? எனக்கு நலம் கிடைச்சிருமா சாமி? என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் நமக்கு பெற்றுட முடியுமா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கலாம். நிச்சயமாக கிடைக்கும். இதோ ஒரு சிறிய உதாரணம். 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. அமெரிக்க நாட்டை சார்ந்த ஹேதர் போவன் என்ற 35 வயது நிரம்பிய ஒரு தாய், 3 குழந்தைகளுக்கு தாய். அவளுக்கு மூளையில் இந்த மூளை புற்றுநோய் வந்துவிட்டது. அது 4வது நிலையை எட்டிவிட்டது. 4th ஸ்டேஜ் என்பார்கள். அந்த ஒரு 4வது ஸ்டேஜை அடைந்து விட்டது. மருத்துவர் சொன்னார்கள், 3 மாதம் மட்டுமே அவள் உயிராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே அழைத்து கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். செய்வது அறியாது. ஏன்னா மருத்துவர் சொல்லிவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? நேரம் குறிப்பிடப்பட்டு விட்டது. 3 மாதம் மட்டுமே. காப்பாற்ற முடியாத ஒரு வியாதி, புற்று வியாதி. என்ன செய்ய முடியும்? அந்த தாய், அவர்கள் அனைவரும் தங்களுடைய இல்லம் திரும்பினார்கள். அப்பொழுது அவர் உள்ளத்தில் இருந்த ஒரு சிறிய நம்பிக்கை. அவருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு முறையும் ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையில் உடல்நலம் இல்லாத மருத்துவர் கைவிடப்பட்ட அந்த சகோதரி 1 மணி நேரம் அந்த ஆலய நற்கரணை ஆராதனை முன்பாக கொண்டு அமர வைப்பார்கள். ஜெபிக்க முடியாது, வலி. ஜெபிக்க முடியாது. அவள் ஒன்றை மட்டும் செய்தாள், அழுதாள். இந்த நற்கரணை ஆண்டவர் முன்பாக அழுதாள். ஜெபிக்கவில்லை. ஜெபிக்கின்ற திராணி இல்லை. உடல் நோய், வலி, வருத்தம். ஆனால் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதரி அழுதாள். 6 வாரம் கழித்து அந்த சகோதரிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தார்கள். மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன தெரியுமா? அவருடைய மூளையில் இருந்த புற்றுநோய் 90% கரைந்து போயிருந்தது. அந்த கட்டி, மூளையில் இருந்த அந்த கட்டி 90% கரைந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 90% அவருடைய மூளையில் இருந்த புற்றுநோயினுடைய அளவு குறைந்து போனது. தொடர்ச்சியாக மீண்டும் அதே நிலையில் நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக நற்கருணை ஆண்டவர் முன்பாக மன்றாடினார்கள். என்ன தெரியுமா? அழுதார்கள். செபிக்கல, அழுதார்கள். தன்னுடைய வலி, வேதனை அவள் நினைவில் வந்தது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தாய் வேண்டும், என் பிள்ளைகளுக்கு தாய் வேண்டும் என்று அந்த தாய் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவர் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட கடவுள். நம் உணர்வுகளை, நம் வழிகளை, நம் தேவையை அறிந்த கடவுள் இவர். எனவே ஆண்டவர் ஓராண்டு கழித்து அந்த அம்மாவிற்கு முழு சுகத்தை கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கான ஆதாரம் அந்த பங்கு தந்தை அருள் தந்தை ஜான் ரிச்சர்டோ அவர்கள் ஒரு பொது மேடையில் அந்த சகோதரி நிறுத்தி வைத்து நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்ததனால் இவர் சுகமடைந்துள்ளார் என்று அந்த அருள் தந்தை பகிரங்கமாக சான்று பகர்ந்தார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்த அந்த சான்றிதழ் அந்த ஆலயத்தில் இன்றுமாக இருக்கிறது. அந்த சகோதரியும் இன்னும் அந்த ஆலயத்தில் ஊழியம் புரிந்து கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை குணப்படுத்தியிருக்கிறார், ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு தாயாய் இருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தார் என்று அந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் எவ்வளவு வல்லமையானவர் பார்த்தீங்களா, எவ்வளவு மகத்துவமானவர் பார்த்தீங்களா. என்ன தெரியுமா தேவை? நம்ம என்ன பண்ணுவோம்? போ, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நிறைவேறி விட்டது, இனிமேல் காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு போயிடுவோம். எங்கே பெரிய கோயிலுக்கு போகிறது, எங்கே பெரிய பூசை, எங்கே பெரிய நற்கருணை, என்ன பெரிய இறை வார்த்தை, அப்படி என்ற ஒரு மன உளைச்சல் வழி வந்துடும். அதனுடைய வழி என்ன பண்ணுறோம்? அப்படியே கடவுளை விட்டு விலகி போயிடுவோம். இந்த 2 நிகழ்ச்சி பாருங்கள். இறை வார்த்தை மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற அந்த பெண்மணி எல்லாம் போயிடுச்சு, மருத்துவர் எல்லாம் சொல்லிட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் அவள் என்ன நினைத்தாரு? நான் ஆண்டவரை தொடுவேன், தொட்டால் குணம் பெற்றால். அவள் செலவழித்தது என்ன தெரியுமா? நம்பிக்கை, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை, என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை அந்த பெண்மணி குணம் அளித்தது. அதே போன்று இந்த பெண்மணி ஓவன், இவளுக்கு அவள் குணம் பெறுவதற்கான காரணம் நம்பிக்கை, இந்த நற்கனை ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஏக்கத்தோடு, வள்ளியோடு, வேதனையோடு, இனம் புரியாத நிலையில் வந்திருக்கலாம். நாம் நம்பி வந்திருக்கிற கடவுள் நம்பிக்கைக்குரியவர், நம்மை நிச்சயமாக குணப்படுத்துவார், நிச்சயமாக நமக்கு வாழ்வளித்தார் ஆண்டவன். எனவே நாம் எல்லோரும் இப்போது சேர்ந்து, ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், நம்பி வந்துள்ளேன், என் குடும்பத்தை குணப்படுத்தும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவர் நம்மை குணப்படுத்தும்படி எந்தெந்த நிலைகளில் நாம் குணம் பெற வேண்டுமோ அதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நான் தொடுவேன், என் எண்ணங்களால், என் உணர்வுகளால், என்னுடைய சிந்தனையால் ஆண்டவரை தொடுவேன் என்று சொல்லி உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இந்த பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். வாழ்வும் வழியும் வளமும் நலமும் நீரே என்னும் உண்மையே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எனது நலமே என்னை வாழ்ந்து பாவம் செய்து இறங்குவீர். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். அப்பா பிதாவே, நம்பிக்கை நிறைந்த நிலையில் ஏதோ பிள்ளைகள் உலகம் தர முடியாத அமைதியை நீர் ஒருவரே தருவரின் நம்பிக்கையில் இதோ பல்வேறு விதமான ஏக்க நிறைந்த நிலையில் குடும்ப சமாதானத்தை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீரே இந்த பிள்ளைகளுக்கு குடும்ப சமாதானத்தை கொடுத்து, குடும்ப ஒற்றுமையை கொடுத்து, அதன் வழியாக உன் பிள்ளைகளாக இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் ஒன்றுபட்ட சமூகமாக இருக்க நீரே இவர்களுக்கு அமைதி அளித்து இவர்களை குணப்படுத்துவீராக. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். அப்பா பிதாவே, ஆண்டுகள் பலவாக மருத்துவர் பலரை சந்தித்தும் குணம் பெற முடியாத நிலையில் பல்வேறு விதமான உடல் மன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் பிள்ளைகள். இதோ நீர் குணம் தருவீர் என்ற நம்பிக்கையில் உன் திருவடியில் அமர்ந்திருக்கிற அந்த பிள்ளைகள் மீது நீர் கடைக்கு நோக்குவீராக சாமி. நீர் ஒருவரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து எங்களை இந்த நாள் வரை எங்களை குணம் அளித்து
எங்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்து மன அமைதி கொடுத்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம் பிள்ளைகள் இவர்களை நீர் குணப்படுத்துவீராக. உடல் உறுப்பில் ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு வியாதிகளையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. இதய சம்பந்தமான கல்லீரல் சம்பந்தமான அனைத்து விதமான உடல் பிணிகளையும் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. இதன் வழியாக ஆண்டவரே, நீரே குணமளித்தினர் நம்பிக்கையில் இவர்கள் நலமோடு வாழ அருள் புரிவீராக. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். அப்பா பிதாவே, தீமையின் ஆதிக்கத்தினாலும் அழகினுடைய சோதனைக்கும் உள்ளாக்கப்பட்டு பல நிலைகளில் நீர் கொடுத்த பிள்ளை செல்வங்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி சமூக விரோதிகளாக, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் உதவாத பிள்ளைகளாக தங்களையே அழித்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கின்றோம். மனிதனுடைய கெடுமதி சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு சாத்தானுடைய பிடி, நோயினுடைய கொடுமை, பொல்லாத தீய ஆவிகள், வப்பு சூனியம், ஏவாடு போன்ற அனைத்து கட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு பலன் கொடுப்பார்கள் என்று இருக்கின்ற போது ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் தீய பழக்க வழக்கம் உள்ளாகி அதிலிருந்து வெளிப்பட முடியாமல் கதறி கொண்டிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, நீரே விடுதலை அளிப்பவர், நீரே கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பவர், நீரே தீமையின் ஆதிக்கத்தில் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் அளிக்கக்கூடியவர். எங்களை கெடுக்கின்ற கெடுமை சூழ்ச்சி கொண்ட மனிதனுடைய படியிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவர். என்னென்னால் ஆண்டவரே, நீரே நான் போகும்போதும் காப்பேன், வரும்பொழுதும் காப்பேன், இன்றும் என்றும் உங்களை காத்து வழிநடத்தி சொன்ன கடவுள் நீரே. எனவே ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கருணையுடன் கண்ணோக்கும். உம் முகத்தின் கண்ணீரை துடைத்து அவள் எழுப்பிய கூக்குளை கேட்டாம் இறங்கி வந்துள்ளோம் என்று சொன்ன கடவுளே, இதோ உமது திருவடியை நம்பி வந்திருக்கின்ற, உம் திருவடியில் அமர்ந்து கண்ணீரோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அந்த தீமையின் ஆதிக்கத்திலிருந்து, குடி பழக்க வழக்கத்திலிருந்து, சோம்பேறித்தனத்திலிருந்து, எதிரினுடைய தாக்குதலிலிருந்து, பொல்லாத மனிதனுடைய படியிலிருந்து, கெடுமதி சூழ்ச்சிகளுக்கு படியிலிருந்து உன் பிள்ளைகளாக எங்களை நீர் விடுவித்து நீர் காப்பீர் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடைக்கண் நோக்கும். ஆண்டவரே, நீர் அருள் கூறும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஊழியன் குணம் பெறுவான். ஆண்டவரே, உம் முன்பாக அழுது கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குணம் பெறுவாளாக, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவாளாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டிலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் செல்ல நீர் அருள் புரிவீராக. ஏனென்றால் நீரே ஆசி வழங்கக்கூடியவர், நீரே மீட்பு வழங்கக்கூடியவர், நீரே எங்களுக்கு நலம் அளிக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கிற இந்த உம் பிள்ளைகளுக்கு நீர் இப்பொழுது ஆசி வழங்குவீராக. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். 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 உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். போதகரை தொந்தரவு செய்யாதே, உன் மகள் இறந்துவிட்டாள் என்று சொன்ன பொழுது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அன்புக்குரியவர்களே, நமக்கும் பலர் சொல்லியிருப்பார்கள், எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனிமேல் ஆலயம் செல்வதாலோ, நற்காணி சந்திப்பு மேற்கொள்வதாலோ, திருப்பலியில் பங்கேற்பதாலோ என்ன பயன் என்று சொல்லியிருப்பார்கள். அஞ்சாதீர்கள், நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். ஏனென்றால் நம்மை காக்கின்ற கடவுள் உயிரோடு இருக்கின்றார். நற்கருணை பிரசனத்தில் நம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நம்மை குணப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம் பிள்ளைகளை காப்பாற்ற, நம் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை வாழ்வை கொடுக்க,
நம் பிள்ளைகளுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை அளிப்பதற்காக, நம் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக, நம் பிள்ளைகளுடைய உழைப்பை முயற்சியும் ஆஸ்வதிப்பிற்காக, நம் நிலங்களையும் நம்முடைய விவசாயத்தையும் ஆஸ்வதிப்பதற்காக, நம் மீது இரக்கம் கொள்வதற்காக, நமக்கு சமாதானம் அளிப்பதற்காக, நம்மை ஈழேற்றுவதற்காக, நம்மை தேற்றுவதற்காக, நம் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் குணப்படுத்துவதற்காக, குறிப்பாக நோயுற்று இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் அனைவரையும் குணப்படுத்துவதற்காக, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகியது கடவுள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன், உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களை நான் திக்கற்றில் விட்டுவிட போக மாட்டேன், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள் இதோ நம் முன் இருக்கின்றார். எல்லோரையும் ஒப்புக் கொடுப்போம், எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம், எல்லாவற்றையும் கடவுள் ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். முழந்தால் படியிட்டு ஒரு நிமிடம் இன்னும் என்னென்ன சொல்ல முடியாத தேவைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் அந்த பெண்மணி இப்போ நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்கள். நான் ஆண்டவரை தொட்டால் குணம் பெறுவேன், நான் ஆண்டவருடைய என் சொல்லால் நினைவால் தொட்டால் என் மகன் குணம் பெறுவான், நலம் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு முழந்தால் படியிட்டு ஆண்டவரை இப்பொழுது உருக்கமாக நம்முடைய சொல்லால் செயலால் சிந்தனையால் அந்த ஆண்டவரை கண்களை மூலம் உற்று நோக்கி அவரை தொடுவோம். அந்த ஆண்டவரை உற்று நோக்கி அவரை தொட்டு நாம் இப்பொழுது குணம் பெறுவேன் என்று முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். மனிதரிடையே உம்மை காணும் பார்வை எனக்கு தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கம் அடையும் இதயம் எனக்கு அருளுமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். வாழ்வு காண உந்தன் வாக்கை கேட்கும் செவியை தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உண்மை உழைப்பில் உயர்ந்து வாழும் உணர்வு என்னில் ஊட்டுமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எனக்கு தீமை செய்த பேரை மன்னித்து மறக்க உதவுமே. வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும்.
சிங்காதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரினதை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. யாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா கருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.